அக்கா தங்கை அம்மா வங்கி கணக்கில் மாதம் 1000 ஏறுகிறது. இந்தியாவில் இத்தகைய நலத்திட்டத்தை வழங்கிய ஒரே தலைவர் மு.க.ஸ்டாலின் என அமைச்சர் கோபிச்செழியன் பெருமிதம் பேசியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணைப்படி தமிழ்நாடு தலைகுனியாது மாபெரும் பொதுக்கூட்டம் தேன்கனிக்கோட்டையில் மாவட்ட செயலாளரும் ஓசூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபிச்செழியன் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், எதிர்க்கட்சிகளை விமர்சித்து 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு மற்றும் டெல்லி இடையேயான அரசியல் தீர்மான தேர்தலாக இருக்கும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருப்பதை குறிப்பிட்டார். மேலும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வலிமையானது என்றும், விஜயகாந்த் தொடங்கிய கட்சி தற்பொழுது பிரேமலதா தலைமையில் கூட்டணியில் இணைந்திருப்பது கூடுதல் பலமாகும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அக்கா தங்கை அம்மா வங்கி கணக்கில் மாதம் 1000 ஏறுகிறது. இந்தியாவில் இத்தகைய நலத்திட்டத்தை வழங்கிய ஒரே தலைவர் மு.க.ஸ்டாலின் என அமைச்சர் கோபிச்செழியன் பெருமிதம் பேசியுள்ளார். எந்த அடக்குமுறைகளையும் திமுகவின் கொள்கை மற்றும் தலைமைக்கு மாற்றம் ஏற்படுத்த முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார்.